இன்னைக்கு நம்ம இனிக்கும் கணிதம் டாபிக்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம ஏற்கனவே பகுதி 1 பார்ட் 1 பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது பார்ட் 2. சரிங்களா? ஏற்கனவே எல்சிஎம் எஸ்எஃப் வீடியோ ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ரூபாய் 3100க்கு 4 வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 2400க்கு 2900க்கு கிடைக்கும் அதே காலத்தில் அதே வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட 40 அதிகம். அதாவது இதுக்கு கிடைக்கிற தனி வட்டியை விட இதுக்கு கிடைக்கிற தனி வட்டி 40 அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு உள்ள வட்டி விகிதம் எவ்வளவு? வட்டி வித்தியாசம் 40 ரூபாய். அப்ப என்னது? இது கிடைக்கிற வட்டியையும் இது கிடைக்கிற வட்டியையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா அந்த 40 வரணும். சரிங்களா? எனில் வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு ஃபார்முலா என்னது? SI = PNR by 100. அப்போ நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கணும்? PNR by 100 கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? எவ்வளவு? P எவ்வளவு? 3100. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 4 by 100. அடுத்து இந்த அமௌண்ட்டுக்கு 2900க்கு அதே வருஷம் சொல்லிட்டான். அப்போ அதே வருஷம்னா 4 இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, R by 100. இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு வட்டி கிடைக்கும், இதை சால்வ் பண்ணால் வட்டி கிடைக்கும். இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் எவ்வளோ சொல்லிட்டாமே? 40ன்னு சொல்லிட்டான். அப்போ வித்தியாசம் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மொத்த தொகைனா ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 2 0 2 0 கேன்சலா? 2 0 2 0 கேன்சல். 4 × 31 எவ்வளவு? 62 124 R மைனஸ் 29 × 4 எவ்வளவு? 116 R = 40. இப்போ 124 மைனஸ் 116 எவ்வளவு? 8R = 40. 1 8 8 I 8 40. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5%. ஓகேவா? காப்பி பண்ணிக்கலாமா? இதே இது நீங்கள் ஆப்ஷன்ல இருந்து போகிறதா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஆப்ஷனில் 5% இருக்குன்னு வைங்களேன். இப்போ 3100 இதுக்கு 5% எவ்வளவு? 10%னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 10%னா 310. அப்போ 5% நமக்கு 5% தானே? அப்போ 5% எவ்வளவு? 310 பாதி எவ்வளவு? 155. சரிங்களா? 155 இந்த எத்தனை வருஷத்துக்கு? 4 இயர்ஸ். அப்போ 4 இயர்ஸ்னா எவ்வளோ வரும்? 300 600 620. சரிங்களா? அதே இது 2900க்கு பாருங்க. இதுக்கு 10% எவ்வளவு? 290. அப்போ 5% எவ்வளோ வரும்? உங்களுக்கு 145. 145 அதே 4 வருஷத்துக்கு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்? 280 560 580 580. நம்ம ரெண்டையும் கழிச்சு பாருங்க. 0 12ல் 8 போனால் எவ்வளவு? 4. டிஃபரன்ஸ் 4 வந்துருச்சா? அப்போ ஆப்ஷன் ஏ 5% எடுத்தது கரெக்டு. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த போகலாம். என்ன சொல்லிக்காங்க பாருங்க. 2900 3 ஆண்டுகளில் தனிவட்டியில் 3422 ஆகிறது. அதாவது அசல் 2900 3 வருஷத்துல 3422 மாறுது. அப்போ இது என்னது? அமௌண்ட், அசலும் வட்டியும் சேர்த்தது. வட்டி விகிதம் 3% உயர்த்தப்படுகிறது எனில், அதாவது இது ஒரு குறிப்பிட்ட வட்டியில மாறுது. இப்போ வட்டி விகிதத்தை 3% உயர்த்துறாங்க எனில் அதே காலத்திற்கு அதே காலமா அதே 3 வருஷத்துக்கு தொகையை காண்க, என்ன தொகையா மாறும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இதுவா மாறுறதுக்கு என்ன வட்டி அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னது? வட்டி. சரிங்களா? அப்போ அமௌண்ட் எவ்வளவு? 3422 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளவு? 2900 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 522. அப்போ 3 வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு? 522. சரிங்களா? அப்போ நமக்கு இப்போ ஃபார்முலா என்னது? SI = PNR by 100. நமக்கு அசல் தெரியும், வட்டி தெரியும், இயர் தெரியும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சலாம்ல. வட்டி எவ்வளவு? 522. பிரின்சிபல் 2900. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 3. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். பை 100. 2 0 2 0 கேன்சல் பண்ணலாமா? 1 3 3 1 7 3 21 12 4 12 29க்கும் 6க்கும் போடலாம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 6%. அப்போ 2900 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டியில தான்
3422 மாறி இருக்கு. சரிங்களா? அப்போ வட்டி விகிதம் எவ்வளவு? இப்போ 6%. இப்போ அவன் அடுத்து என்ன சொல்றான்னா, மேலும் வட்டி விகிதம் 3% உயர்த்தப்படுகிறது. இப்போ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 3% உயர்த்துறாங்க. சரிங்களா? அப்ப எவ்வளவு? 9%. 9%ல அந்த அமௌண்ட், அந்த அசல் என்ன அமௌண்டா மாறும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்துல? அதே 3 வருஷத்துல. அப்ப நமக்கு SI = ஃபார்முலா PNR/100. இப்போ P எவ்வளவு? 2900. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? அதே 3. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ 9%. 9/100. 20 கேன்சலா? 9 3 27. 27 29 மல்டிப்ளை பண்ண எவ்வளவு? SI = 97 27 29 63 6 L2 14 20 18 மிச்சம் 1 3 8 7 783 ரூபாய் வட்டி. சரிங்களா? அவன் என்ன கேட்டிருக்கான்? தொகை கேட்டிருக்கான். இந்த வட்டி 783, அசல் எவ்வளவு? 2900. 783. அப்போ வட்டி விகிதம் 3% உயர்த்தினா அந்த அமௌண்ட் என்னவோ மாறும்? பிரின்சிபல் 3683 மாறும். சரிங்களா? அப்ப ஆன்சர் என்னது? 3683. சரிங்களா? அடுத்த பார்க்கலாம். ஒருவர் ஒரு வருடத்திற்கு தனி வட்டியாக 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 800, 5% ரூபாய் 700 ஒரே காலத்திற்கு கடனாக பெறுகிறார். சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் சேம். மொத்த வட்டியாக 268 கிடைக்கிறது எனில் அவர் பெற்ற கடன் தொகையின் கால அளவு, அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவன் கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போ SI எவ்வளவு? ஃபார்முலா SI = PNR/100. P எவ்வளவு? 800 × 4. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது, /100. அடுத்து இங்க எவ்வளவு? 700 × 5. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது, /100. இது கிடைக்கிற வட்டியும் கூட்டினோம்னா என்ன கிடைக்குது? இந்த வட்டி கிடைக்குது. அப்ப எவ்வளவு? 268. படிக்கலாமா? 2 0 2 0 2 0 2 0 என்னால் 32 N. சரிங்களா? பிளஸ் 35 N = 268. 35 32 எவ்வளவு? 67 N = 268. சரிங்களா? 4 கடிக்கலாமா? 67 × 4 எவ்வளவு? 7 4 28 2 6 4 24 26. அப்போ அடிச்ச எவ்வளவு? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4. அப்போ ஆன்சர் என்னது? 4. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 வருடங்கள். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. ஏ என்பவரிடம் B ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியாகவும், சி என்பவர் ரூபாய் 3000 4 ஆண்டுகளுக்கு தனி வட்டியாகவும் பெற்றார்கள். இருவருக்கும் ஒரே வட்டி விகிதம். இருவரிடமும் வட்டியாக மொத்தம் 2200 பெற்றார் எனில் வட்டி விகிதத்தை காண்க. அப்போ போன சம் செஞ்ச மாதிரியே தான். 5000 × நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, /100. சேர்த்து தானே வட்டி, அப்போ பிளஸ். அடுத்து எவ்வளவு? 3000 × நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 4 ஆண்டுகளுக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, /100. ரெண்டுக்கு சேர்த்து வட்டி எவ்வளவு? 2200. சரிங்களா? 2 0 2 0 2 0 2 0 10 எவ்வளவு? 100 R + 30 × 4 எவ்வளவு? 120 R. இங்க என்ன இருக்கும்? 2200. இன்னைக்கு கூட்டினா என்ன வரும்? 220 R / எவ்வளவு? 2200. 0 0 1 22 22 10. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10%. ஓகேவா? ஆன்சர் என்னது? 10%. சரிங்களா? காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. ஒரு தொகை தனி வட்டியில் 6% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 1040 ஆகிறது எனில் அந்த தொகையை காண்க. அதாவது ஒரு அசல் 6% தனி வட்டி விகிதத்தில் 5 வருஷத்துல எவ்வளவு? 1040 மாறுகிறது. அப்போ நமக்கு SI = PNR/100. நமக்கு அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ அமௌண்ட்ல இருந்து
பிரின்சிபலை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ நமக்கு எவ்வளவு மாறுது அமௌண்ட்? 1040 மைனஸ் பிரின்சிபல் தெரியாது பி கழிச்சா எஸ்ஐ போடலாமா? அப்போ எஸ்ஐ இதை போடலாமா? பி இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100. சரிங்களா? என்ன ஆரஞ்சு 30 பி பை 100 இந்த 1040 மைனஸ் பி. சரிங்களா? 0 0 கேன்சல் ஆயிருமா? இந்த 10 இங்க உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 0 10 40 0 மைனஸ் 10 பி இசிகல் டு 3 பி. ஓகேவா? இந்த மைனஸ் 10 இங்க போகும்போது என்ன ஆகும்? 10 மைனஸ் 10 இங்க போகும்போது என்ன ஆகும்? பிளஸ் 10 ஆகும் 13 பி. சரிங்களா? படிக்கலாமா? 13 8 அப்போ 800. பிரின்சிபல் இசிகல் எவ்வளவு? 800. அப்படி இல்லைன்னா நீங்க ஆப்ஷன்ல 800 இருக்குமா? அந்த 800 பாருங்க. இப்ப ஆப்ஷன்ல 800 இருந்துச்சுன்னா 6% வெட்டியா? 1% எவ்வளவு? 8. அப்போ 6% எவ்வளவு? 48. 5 வருஷத்துக்கா? அப்ப 48 இந்த 5 எவ்வளவு? 240. 0 4 10 1040. 1040 வந்துருச்சா? அப்போ ஆப்ஷன் ஏல இருக்க 800 கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏல இருந்து நம்ம போட்டுக்கலாம். அதாவது 800க்கு 6% வெட்டினா 6 48. எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. அப்போ 48 இந்த 5 240 கூட்டினோம்னா 1040. அப்போ அந்த அமௌண்ட் 1040 மாறுது. அப்போ அசலுங்கிறது 800 கரெக்ட். ஓகேவா? சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 5 சம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஓகேவா? இந்த டாபிக் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ.